Institute of Technology, 450 MOU with industry leaders, 1.25 lakhs alumni working in 89 countries, over 200 clubs, semester abroad program and many more. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மதுரை அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா நாங்கள் ஒரு கட்சியை நாங்கள் எங்களோடு இருந்தவங்க, கொஞ்ச நாள் நாங்கள் இருந்தோம், 19 இருந்தோம், 14 இருந்தோம். அதனால் நான் அவர்களை கேலி பண்ணவோ அவர்களை தவறாக நினைக்கவோ விரும்பவில்லை. அவர்களுக்கான வாக்கு மிக குறைவு. ஏன்னா அவங்க சொல்லப்போனால் நீங்கள் நண்பர் அரவிந்தன் ஜெயக்குமார் சொன்னதை போல் வெளிப்படையாக சொன்னார், அவர்கள் டெபாசிட்டை காப்பாற்றிட்டாங்கன்னா கட்டிக்காரங்க. டெபாசிட்டை காப்பாற்றிவிட்டால் பிஜேபிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். பிஜேபிக்காரங்க எப்போ டெபாசிட்டை காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுவே வெற்றி. அவங்களுடைய நோக்கம் அதுதான். இன்றைக்கு நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பார்க்கிற போது என்ன, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்களை நிற்க வைக்கிறார்கள். திரு நயினா நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ஒருத்தர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு, ஒருத்தர் இன்னொரு ராமநாதத்தில் நிற்கிறவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. இவங்கெல்லாம் என்ன நிற்கிறாங்க, ஜனம் எம்பியாக தோற்று போனாலும் எம்எல்ஏவாக இருக்கலாம்ல என்ற ஆதங்கத்தோடு அந்த வாக்குகளை காப்பாற்ற வேண்டும், வாக்குகளுடைய எண்ணிக்கையை கூட்டி காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பிஜேபி வேட்பாளர்களை தாங்கி நிற்கிறதே தவிர நிச்சயமாக பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் வளர்வதற்கு நாள் இருக்கிறது. அதற்கான காரண காரியங்கள் இருக்கிறது. இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பு சற்றும் இல்லை. எல்லாம் நாங்கள் பிரதமர் மூலம் மதிப்பு வச்சுருக்கோம், மதிப்பு வச்சோம், அது வேறு விஷயம். மதிப்பு என்பது வேறு, கட்சி கொள்கை என்பது வேறு. என்ன, ஆகவே இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்களே நல்லா பாருங்கள், அவங்களுக்கு இன்னும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. நாங்கள் அதிமுகவுக்கு இருக்கிற உட்கட்டமைப்பு திமுகவுக்கு இருக்கிற உட்கட்டமைப்பு பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறதா, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கிளையில் எந்த கிளையிலையாவது அவங்க நீங்கள் தேடும்போதே பூத்து கமிட்டி முழுசாக போட்டாங்கன்னா அதே அவங்களுக்கு பெரிய கட்டிக்காரத்தனம். பூத்து கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கிற நண்பர்களை மற்றவங்களுக்கு எதுக்காக கூப்பிட்டு தற்காலிக நண்பர்கள் தான் வருவாங்களே தவிர விசுவாசத்தோடு உண்மையோடு அவங்களுக்கு அமைப்பதற்கான வாய்ப்பில்லை. பிஜேபியுடைய பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கி நிற்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அடையாளப்படுத்துவதற்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே அதற்கான வாய்ப்பு பிஜேபி இல்லை. 3ஆவதோ 4ஆவதோ கூட வரலாம், 5ஆவது நோட்டோக்கு அப்புறம் கூட வரலாம். ஏன்னா அதிமுக திமுக அடுத்து மற்ற பின்னாடி கூட போகலாம் சில இடங்களில், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது வாய்ப்பு இருக்குது, அதற்கான வாய்ப்பு சில தொகுதிகளில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்ற வேட்பாளர்களையும் நாங்கள் பார்க்குறோம், வாய்ப்பு இருக்குது. சீமானையும் பார்க்குறோம், இதையும் பார்க்குறோம், என்னன்னு பார்க்குறோம். அவங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்னும் குறைஞ்சிட்டு வராங்க. கமல்ஹாசன் ஓட்டு குறைஞ்சிட்டே வந்துச்சு, இவர் ஒவ்வொருத்தரும் ஓட்டு குறைஞ்சிட்டு வந்துச்சு. அது மாதிரி சீமான் அவருடைய நல்ல அவருக்கென்று ஒரு தனி கொள்கையை வைத்திருக்கிறார். அவர் எப்படி வாக்கு வாங்க போகிறாருன்னு தெரில. ஏன்னா அது ஒரு இருக்குது. என்ன வகையில் பார்த்தாலும் அதிமுகவா திமுகவா 2 கூட்டணி தான் இப்போ.